ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரசாரமான அரைச்சி விட்ட ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு சின்ன ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு தக்காளி, 2 பல் பூண்டு, 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு கிண்ணத்தில் நல்லா கரைச்சிக்கலாம். இதை நம்ம அரைச்சி வச்ச மிக்சரை இப்போ இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக ரசப்பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக குழம்பு தாளிக்கிற வடகம், 5-6 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக இடித்த பூண்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்ச பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நமக்கு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே தனியாக எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நுர வந்தாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிடும் போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.